ஒரு 7:45 ஆகிட்டு இருக்குது நாங்கள். பட் நாங்கள் வர சீக்கிரமாக போகணுன்றதுனால இன்றைக்கி கிளம்பிட்டோம். நான் பார்த்துருக்குறேன். பட் இப்போ இருக்கிற சிலருக்கு வந்து நம்ம நலிக்காயின்ற ஒரு பெண் வேறு ஒரு வேலைக்கு போகிறாங்க. ஸோ ஹாப்பியாக இல்லாமல் அந்த குழந்தை விட இருக்கிறதுனால அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸ் பொறாமையாக இருக்குது. guys, welcome back to the channel. ஸோ இன்றைக்கி Day 4 நம்ம வந்து மெகாலயாவில் இருக்கோம், செராப்புஞ்சியில் இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கான அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு 3 எபிசோடை பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமே பாருங்கள். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி வந்து Day 4 நம்ம வந்து மெகாலயாவில், அதுவும் ஷெரப்புஞ்சி, தட் இஸ் கால்ட் ஷோராவில் இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ நான் இருக்கிற பேக்ரவுண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ நான் என்னோடய ஹோம் ஸ்டே வந்து நேற்று நைட் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன், உங்களுக்கு அங்கே தெரியலன்னு தெரில. ஸோ இங்கே நின்றுட்டு இங்கே தான் நான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன் நான். இது வந்து லைக் ஷிலாங்லேருந்து இப்படி ஷெரப்புஞ்சி போகிற வழி இது. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன் நான். என்னோட ஹோம் ஸ்டே வேணால் உங்களுக்கு நான் மேப்பில் கொடுக்குறேன். இது ரொம்ப சின்ன ஹோம் ஸ்டே, லைக் நீங்கள் நெட்டில் போட்டாலும் பெருசாக வராது. நான் இது அப்படியே போகிற போக்கில் வந்து இது நான் கண்டுபிடிச்சேன். நான் 2 மணி நேரத்தில் கேட்டு வந்தால் விலை கம்மியாக எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்தோடனே இது வந்து 800 rupees per room. ஸோ எனக்கும் அவருக்கும் சேர்த்து 2 பேருக்கு சேர்த்து 800 ரூபா தான். ஸோ நல்லா இருந்தது. நல்ல ஒரு கிளைமேட்டுங்க, செம்ம இதுவாக இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 டிகிரி இருக்குது. ஸோ மணி வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா 6 o'clock ஆகுது. ஸோ நம்ம பைக் எங்கே நின்றுட்டுருக்கு. இந்த தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிளைமேட், எவ்வளோ சில்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி பட்டு கீழே ஊற்றிட்டு போயிருந்துருக்குது, அந்தளவுக்கு வந்து குளிர். ஸோ இன்றைக்கி நம்மளோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா நௌகாலிகாய் வாட்டர்ஃபால்ஸ் போகிறோம். அங்கேருந்து நம்ம வந்து தர்ணா வில்லேஜ் போகிறோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு டைம் இருந்தால் நம்ம மேபி வந்து லிவிங்டோன் வில்லேஜ் பார்க்குறோம். ஏன்னா அது வந்து ஒரு ஷார்ட் ட்ரக்கில் ஒரு மீடியம் ட்ரக்கிங் பண்ணோம். ஸோ எங்கள் அண்ணனுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து லெக் பெயின் அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருக்கிறதுனால வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெக் இல்லை 2 ட்ரெக் தான் பண்ண போகிறோம். ஏன்னா லிவிங்டோன் வில்லேஜ் வந்து இறங்குறதே வந்து பெரிய டாஸ்க்கு, திருப்பி மேலே ஏறி வரணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ வி பிளான் இட், பட் எங்களுக்கு வந்து அப்போ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எப்படி பிளான் பண்ணுவோம். பட் சேஃப்டி. ஸோ இதான் ஸ்டே பண்ணிட்டு எல்லாம் ஹோம் ஸ்டே. இல்லை கான்டாக்ட் நம்பர் இருக்குது, ஃபஸ்ட் நம்பர் மட்டும் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸ் புக்கிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா இது ரொம்ப லைக் சீப்பான ஒரு ஹோம் ஸ்டே. போகிற போக்கில் நம்ம அப்படியே புக் பண்ணிட்டு போகிறதான். மேலே எப்படி இருக்குன்னு வியூ பாயிண்ட் உங்களுக்கு காமிக்கலான்னு பார்க்குறேன். பட் மேலே எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே நல்ல ஸ்பேசஸ் இருக்குது. ஒன்ஸ் இங்கே வந்து டென்ட் போட்டு கூட இங்கே ஸ்டே பண்ணி லைக் மினி கேம்ப் ஃபயர் மாரி பிளான் பண்ணி கூட நம்ம இங்கே தூங்கி வந்துடலாம். பட் அதுக்கு வந்து 1500 ரூபா சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. நமக்கு பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 800 rupees 900 rupeesக்குள்ளே தான் வந்து ரூம் ஒரு நாளைக்கு. ஏன்னா ஃபஸ்ட் நாள் வந்து கிபானில் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சேர்த்து 800 தான். செகண்ட் டே ஷிலோங்கில் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூத் ஹாஸ்டல், அதுவும் 2 பேருக்கு சேர்த்து 800 தான். இப்போ இது ஒரு ரூம் ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு சேர்த்து 800 தான். அதாவது பர் பர்சனுக்கு வந்து 400 ரேஞ்சுக்கு வந்து வருது. ஸோ இந்த ரேஞ்சில் தேடிட்டுருக்குறோம். எங்கேயுமே கிடைக்கல, ஒரு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு மேபி வந்து காஸ்ட்லியான ரேஞ்சுக்கு வந்து நாங்கள் போவோம். தவிர்த்து வி ஆர் இன் பட்ஜெட் ட்ராவலர். இங்கே இருக்கிற வீடு, இந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் தாங்க. எங்கே வேணால் பாருங்கள் மூங்கில் மரம் தான், நிறைய மூங்கில் மரம் தாங்க இருக்குது. ஸோ இதான் நம்ம ஸ்டே பண்ணிட்டுருக்கோம் ஹோம் ஸ்டேயோடைய டாப் வியூ. ஷோரா இஸ் கால்ட் செராப்புஞ்சி. இதுதான் கீழே வந்தாச்சு. ஹே காய்ஸ், நம்ம இப்போது Day 4க்கான ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து மெகாலயாவில் இருக்கிற நௌகாலிகாய் ஃபால்ஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்குறோம்.
ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் எடுத்துருந்தோம். ஸோ இப்படி தான் நம்ம போக போகிறோம். தானேப்பா ஸ்ட்ரைட் ரோடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்கு நோகாலிக்காய் ஃபால்ஸு. நல்ல ஸ்டிச்சுங்க. ஓ மை காட், நல்ல ஸ்டீப்பாக இருக்குது. நோகாலிக்காய் போட்டிருக்கு 4.5 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஆல் செட் ஃபைன். ஸோ காஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் வந்து ஒரு 7:45 ஆகிட்டு இருக்குது. நம்ம நோகாலிக்காய் போகிறோம். பட் எனக்கு ஒரு டவுட் போயிட்டுருக்குது. 9 o'clock தான் ஓப்பனாக இருக்குமோ. நாங்கள் வேறு 6 o'clock வேலை சீக்கிரம் வேறு கிளம்பிட்டோம். பட் ஏன்னா நேற்று ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகிறப்போ 9 o'clock to 5 o'clock தான் போட்டுருந்தாங்க. பட் நாங்கள் வேறு சீக்கிரமாக போகணுன்றதுனால இன்றைக்கி கிளம்பிட்டோம். பட் நாங்கள் போனது தெரியும். ஸோ ஹோப் எல்லோரும் வியூ என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நோகாலிக்காய் இன்னொரு 2 kilometers தான். ஆல்மோஸ்ட் வி ரீச் த நோகாலிக்காய் ஃபால்ஸ். நோகாலிக்காய் ஃபால்ஸுக்கு பின்னாடி ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குங்க. அது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் என்னோடய டோனில் நான் ஒரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நோகாலிக்காய் வாட்டர் ஃபால்ஸ். வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 hour ட்ரெக் பண்ணி போனோம். எங்கன்னா அங்கே அந்த வாட்டர் ஃபால்ஸ் விழுது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போனோம். பட் இப்போது போக போகிறோமா இல்லையான்றது முடிவு பண்ணோம். ஏன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் கால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் லிவிங் பிரிட்ஜ்லேயே வந்து பார்த்தோன்னா நம்ம அங்கே ட்ரெக் பண்ணி தான் போனோம். அங்கேயும் ஒரு 3,000 ஸ்டெப்ஸ் வந்து இறங்கி போனோம். ஸோ அதனால் வந்து இப்போ அங்கே போய் பார்க்கலாமா இல்லையான்றதை வந்து நாங்கள் பார்க்குறோம். பட் இதுதான் நோகாலிக்காய் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம எப்படி பார்த்தாலும் கீழே போய் யாரும் இதுவும் பண்ண போகுது. ஏன்னா கீழே போகிறதுக்கான ஃபீஸிபிலிட்டியே இல்லை. ஸோ ஹவவர் நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு அது போகிற இடம் நல்ல ஒரு அட்வென்ச்சரிங்கான ஒரு இடம் தான், நான் பார்த்துருக்குறேன். பட் இப்போ இருக்கிற சினரியோக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு போகலான்றதுனால ஸோ இந்த வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு சில கிளிக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். ஸோ நீங்கள் யாருன்னா வந்து இதை பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தமிழில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க நோகாலிக்காய் வாட்டர் ஃபால்ஸை பற்றி. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். டியூ டு ஹெல்த் இஷ்யூஸ் நாங்கள் வந்து இது ட்ரக் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் இடத்துக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். ஜஸ்ட் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு இதை காமிக்கலாம் தான். இந்த ஃபால்ஸுக்கு பேர் வரதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, லிக்காயின்ற ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இருக்கிற ஒரு பெண். அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துறதால குடும்ப கஷ்டத்துக்காக அவங்க வந்து வேறு ஒரு வேலைக்கு போகிறாங்க. ஸோ பெண்ணை யாரும் பார்த்துக்கிட்டு தன்னோட குழந்தை யாரும் பார்த்துக்க முடியுன்றதுனால அவங்க வந்து இன்னொரு திருமணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் கூட அவங்க வந்து ஹாப்பியாக இல்லாமல் அந்த குழந்தை கிட்டே இருக்கிறதுனால அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸ், ஒரு பொறாமையாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவர் என்ன பண்ணார்னா, அந்த பெண்மணி வந்து வேலைக்கு போகிறப்போ அந்த குழந்தைய இவர் வந்து ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணி அதையே வந்து சமைச்சு வச்சிடுறாரு. வேலையை முடிச்சுட்டு வந்த லிக்காய் வந்து ரொம்ப டயர்டாக வந்து அந்த சாப்பாடை வந்து என்னென்னு கூட பார்க்காம சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து வெத்தலை போடலான்னு சொல்லிட்டு வெத்தலை டப்பா திறக்கும் போது தான் தெரியுது அங்கே அந்த பொண்ணுடைய சுண்டி வரல இருக்கிறத வந்து பார்த்துருக்குறாங்க. ஸோ இது வந்து தன்னுடைய குழந்தைய நாம்ளே சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு இது வந்து பித்து பிடிச்சி ஒரு மாதிரி லைக் பைத்தியம் மாதிரி ஆகி அவங்க வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நவுனா வந்து காசி லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா குதிக்கிறது, கானா பெண்ணு, லிக்காயினா அவங்க பேர். ஸோ அதனால தான் நோகாலிக்காயின்ற பேர் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தது. இந்த த்ரில்லிங்கான கதையை கேட்டுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா சிறப்புஞ்சிலேருந்து வெறும் 7 கிலோமீட்டர் உள்ள இந்த நோகாலிக்காய் வாட்டர் ஃபால்ஸ் வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் த டாலஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. அங்கே வந்தது டிசம்பர் மந்த்துன்றதுனால வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. ஆனால் நீங்கள் ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா அதிகமான வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் பார்க்கலாம். டைமிங் வந்து காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ எனி டைம் நீங்கள் வரலாம். கார் அண்டு பைக்கிங் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரெஸ்ட் ரூம் அண்டு ஹோட்டல்ஸும் இருக்குது. ஓகே காய்ஸ், ஆல் செட். நாங்கள் இப்போ அங்கே கிளம்பிட்டோம் நோகாலிக்காய். ஸோ வியூ பாயிண்ட் மட்டும் தான் பார்த்தோம், கீழே போக முடியாத நிலைமை. சாரி காய்ஸ். ஸோ அது பார்க்க முடியாத ஒரு சின்ன வருத்தம் தான். நம்ம இப்போது அடுத்தது நம்ம வந்து தர்ணா வில்லேஜ் போகிறோம். ஸோ போயிட்டு லிவிங் பிரிட்ஜ் வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்க, லிவிங் பிரிட்ஜ் வந்து பார்க்க போகிறோங்க. நோகாலிக்காய் ஃபால்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 340 மீட்டர் ஹைட்டுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1170 அடி உயரங்க. அது நல்ல அருமையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். நல்ல ஒரு பார்க்கவே நல்ல பயங்கரமாக இருந்தது வாட்டர் ஃபால்ஸு. கிட்ட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பயங்கரமாக இருக்கும். பட் தண்ணியுமே கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. லொக்கேஷன் நல்லா இருந்ததுங்க, அதனால் இறங்கிட்டோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கிராஸ். பச்சைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் கலரில் இருக்குது. நல்லா காஞ்சி பழம் தான் இருக்குது. இந்த இடம் மட்டும் ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்கும்.
ஜஸ்ட் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் ரோடு வந்து நல்லா இருக்குங்க.